அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை நீக்குவதற்காக ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பெயர்தான் ஷார்ட் ஃபார்மாக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பெயர் SIR. SIR விரிவாக்கம் என்னவென்பதாக சொன்னால் ஸ்பெஷல் இன்டர்ஷவ் ரிவிஷன். அதாவது வாக்காளர்களுடைய வாக்குகளை அவர்கள் தீவிரமாக திருத்தம் செய்கின்றார்களாம். இந்த SIRக்கு இன்னொரு அர்த்தமும் நாம் சொல்லலாம். சிறுபான்மை. எஸ்க்கு சிறுபான்மை, ஐக்கு ஐடி, ஆருக்கு ரிஜெக்ட். இப்படி கூட ஒரு அர்த்தம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கின்றான் அல்லவா, ஃபீ லஹ்னின் கௌலி, மறைத்து பேசக்கூடிய அவர்களுடைய பேச்சை நாம் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்பதாக அல்லாஹ் ஒரு சிலர்கள் நபியிடத்திலே பேசும்போது அவர்களுடைய மறைவான பேச்சை அல்லாஹ் அவர்களுக்கு வெளிப்படுத்தினான். பேசுவதிலே பல விதம் இருக்கிறது. கோபமாக பேசுவது, சிரித்து பேசுவது, ஆனால் மறைத்து பேசுவது என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதை அல்லாஹ் குர்ஆனிலே நபிக்கு எப்படி சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள். அல்லாஹு குர்ஆனிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள். வலவ் நிஷாஉ லஅரைனாகஹும் ஃபலஅரஃப்தஹும் பிஸீமாஹும் வல தஅரிஃபன்னஹும் ஃபீ லஹ்னில் கௌலி வல்லாஹு யஅலமு அமாலகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதை ஏன் சொல்லி காட்டுகிறான் என்பதாக சொன்னால், நபியினிடத்திலே பேச வந்தவர்கள் பேச்சு எப்படி இருந்தது? ஃபீ லஹ்னில் கௌலி, மறைத்து பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு அறிவிப்பு செய்கின்றான், அவர்களை அடையாளப்படுத்துகின்றான். அதே போன்றுதான் இன்றைக்கு SIR என்ற இந்த ஷார்ட் ஃபார்மிலே ஃபீ லஹ்னில் கௌலி, மறைத்து பேசக்கூடிய வார்த்தை அதிலே அடங்கியிருக்கிறது என்பதை அல்லாஹு நமக்கு முற்காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்த சம்பவத்தை வைத்து இன்றைக்கும் நம்முடன் அல்லாஹு பேசுகிறான். க்குரியவர்களே, நம்மை சிறுபான்மை என்பதாக சொல்கின்றார்கள். சிறுபான்மையினுடைய ஓட்டுகள் கிடைத்தால்தான் தேர்தலிலே பெரும்பான்மையாக வெற்றி பெற முடியும் என்று நினைத்தவர்கள் நம்முடைய சிறுபான்மையினுடைய ஓட்டுக்கள் கிடைக்காது என்று விரக்தியானவர்கள்தான் இந்த செயலிலே இறங்கியிருக்கின்றார்கள். ஒரு காலத்திலே கள்ள நோட்டுகளை ஒழிக்கிறேன் என்று இறங்கியவர்கள்தான் இன்றைக்கு கள்ள ஓட்டுகளை ஒழிக்கப் போகிறோம் என்பதாக இறங்கியிருக்கின்றார்கள். நாம் பார்த்தோம் கள்ள நோட்டு ஒழிச்ச லட்சணத்தை. எவ்வளோ கோடி பணக்காரர்களுக்கும் பயன்படாமல், ஏழைகளுக்கும் பயன்படாமல் அந்த பணமெல்லாம் வீணானது. இன்றைக்கு ஓட்டிலே கை வைத்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் நடக்கப் போகிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு துவாவை சொல்லிக் கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி துவா செய்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அல்லாஹ் மக்சிம் லனா, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ சத்தியம் செய்து தா என்பதாக சொல்லி அல்லாஹ்விடத்திலே இந்த துவாவை கேட்டிருக்கிறார்கள். எந்த துவாவை செய்யும் போதும் அல்லாஹ்விடத்திலே சத்தியம் கேட்காத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை செய்யும் போது அல்லாஹ்விடத்திலே சத்தியத்தை கேட்டு இந்த துவாவை செய்திருக்கிறார்கள். ஒரு சில வார்த்தைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டுவிட்டு கடைசியாக இந்த வார்த்தையை சொல்கிறார்கள் பாருங்கள். வஜஅல் சஅரனா அலா மன் ظلمنا وانصرنا على من عادانا ولا تجعل مصيبتنا في ديننا ولا تجعل الدنيا أكبر همنا ولا مبلغ علمنا என்பதாக துவா செய்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அநீதம் செய்தார்களோ, எதிரியாக இருந்தார்களோ, அவர்களை குறித்து அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்கு எதிராக உதவியை கேட்டிருக்கிறார்கள்.
உன்சுர்னா எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக என்பதாக அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறார்கள். அடுத்து பாருங்கள், வலா தஜ்அல் அல்லாஹ்வை எங்களை நீ ஆக்கிவிடாதே முசீபத்தனா ஃபீ தீனினா மார்க்கத்திலே சோதனையாக எங்களை ஆக்கிவிடாதே. அடுத்து பாருங்கள், வலா தஜ்அலித் துன்யா அக்பர ஹம்மினா அதாவது உலகத்திலே ஏற்படக்கூடிய பெரும் கவலை உள்ளவர்களாக எங்களை ஆக்கிவிடாதே என்பதாக துவா செய்துவிட்டு, வலா மபலக இல்மினா அறிவிலே குறைந்தவர்களாக எங்களை ஆக்கிவிடாது என்பதாக ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள் என்பதாக சொன்னால், அறிவாளிகள் தான் உலகத்திலே ஜெயிக்கிறார்கள். அதனால் அறிவிலே குறைந்த அளவுள்ளவர்களாக எங்களை நீ ஆக்கிவிடாது என்பதாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்துவிட்டு கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், வலா துஸல்லித் அலைனா மல்லா யர்ஹம்னா ஆட்சியாளர்களை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். அதாவது பொறுப்புதாரியாக சாட்டி விடாதே, யாருக்கு இரக்கம் இல்லையோ அந்த மனிதர்களை எங்கள் மீது பொறுப்புதாரியாக சாட்டி விடாதே என்பதாக துஆ செய்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் அவர்களை பார்த்து கேட்கிறோம், அதாவது ஓட்டு போடுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா, இத்தனை ஆவணங்கள் சரியாக இருக்கிறதா என்பதாக கேட்கிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தினுடைய அழிவு நாள் நெருங்கிவிட்டால் தகுதியற்றவர்கள் பதவிக்கு வருவார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்றைக்கே அவர்கள் கேள்வியாக கேட்டிருக்கிறார்கள். நாம் அவர்களை பார்த்து கேட்க தேவையில்லை. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உம்மத்துக்கு சரியான சான்றிதழ் ஓட்டு போடுவதற்கு அந்த சாட்சிகளெல்லாம் இருக்கிறது. ஆனால் உலக அழிவு நாள் நெருங்கிவிட்டால் தகுதியற்றவர்கள் பதவிக்கு வருவார்கள் என்ற அந்த கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டியது வலா துஸல்லித் அலைனா மல்லா யர்ஹம்னா என்பதாக துஆ செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நான் ஞாபகமூட்டுகிறேன். துஆ செய்ய மறந்து விடாதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.